துக்கமும் நிம்மதியின்மையும். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சங்கீதம் 4:8. எவ்வளவு பெரிய நீதிமானாக இருந்தாலும் துன்பங்கள் வந்துவிட்டால் அது மற்றவர்களை வருத்துவது போலவே அவனையும் வருத்தும். துன்பங்கள் தேவனுடைய பிள்ளைகளை தாக்கும் பொழுது அவர்களுக்கு வலி எதுவும் இராது என்று கூற முடியாது. துன்ப சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவை கூட மிகுதியாக துக்கப்படுத்தவே செய்தது. ஆனால் துக்கமடைதலுக்கும் அமைதி இழந்து தவித்தலுக்கும் வேறுபாடு உண்டு. நீதிமான்கள் வருத்தமான சூழ்நிலைகளின் நடுவில் மற்றவர்களைப் போல துக்கப்படுவார்கள். ஆனால் அவர்கள் நிம்மதியின்றி வருந்த நேரிடாது. பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர். அது துக்கத்தின் வேளைதான். ஆனாலும் அந்த வேளையிலும் அவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஒரு துக்க வேளையை அவர்கள் சந்தோஷ வேளையாக மாற்றினார்கள். எப்படி? துன்பமான சூழ்நிலையிலும் அவர்களோடு கர்த்தர் இருப்பதை அறிந்திருந்தனர். எனவே இந்த விசன வேளை கூட ஒரு மகிமையான வேளையாக மாறும் என்று அவர்கள் நம்பினார்கள். அவர்களுக்கு துன்பம் இருந்தது, ஆனாலும் அமைதியின்மை இல்லை. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கின்றவன் கடுமையான மன வியாகுலங்களால் பாதிக்கப்படும் போது கூட அவனுக்குள் இனம் புரியாத ஒரு அமைதி, தைரியம், நம்பிக்கை, ஆறுதல் ஆகியவை செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஆழமான ஆற்றில் மூழ்கும் நிலையில் உள்ள ஒருவன் கரையிலிருந்து ஒருவன் கயிறு ஒன்றை தூக்கி போட அதை பிடித்து கொண்டிருக்கையில் ஆழமான தண்ணீரின் நடுவில் கூட ஒரு நம்பிக்கை உணர்வு அவனுக்குள் செயல்படும். அதே வேளையில் ஆற்றோடு அடித்து செல்லப்படுகின்ற ஒருவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இதுவே துக்கப்படுதலுக்கும் நிம்மதி இழத்தலுக்கும் உள்ள வேறுபாடு. வாழ்க்கையில் பிடிப்புகள் தளர்ந்து நம்பிக்கை மங்கி அடுத்து என்ன நடக்குமோ என்ற பீதி ஏற்பட்டு உள்ளான மனப்போராட்டத்தை தாங்கும் சக்தி இழந்து போகிற ஒரு நிலைதான் நிம்மதியின்மை. ஆனால் தேவனுக்கு பிரியமாக வாழ்கின்றவன் பல நிலைகளில் பாதிக்கப்பட்டால் கூட புலம்புவானே அன்றி நம்பிக்கை உணர்வுகளில் தளர்ந்து போக மாட்டான். சிந்தனைக்கு: தென்றல் இதமாக வீசும்போது அனுபவிக்க உஷாராய் இரு. புயலாக மாறி வந்தால் தாங்கிடவும் தயாராக இரு. ஆமென்.